சரி முதல்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ஐஸ்கிரீம் செய்ய போறோம். ஐஸ்கிரீம் இன்னைக்கு வச்சு நாளைக்கு எடுத்து காலைல சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். But the truth is நேற்று எவ்வளோ இதாக இருந்த இன்னைக்கு அதை வாயில கூட வைக்க மாட்டேங்கிற. இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டு நான் வந்து ஆசாசியாக எடுத்த வீடியோ தான் நாங்களும் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வந்துட்டு வந்து வீடியோ வந்து எடுத்தோம். ஆனால் அது கடைசியில் சொதப்பிடுச்சு. அதையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அண்ட் நாங்கள் பண்ண அலப்பறையும் நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்டார்டிங்கெல்லாம் என்னமோ நல்லா தான் போச்சு. ஆனால் வந்து ஃபினிஷிங் தான் சரியில்லை. 3 இன்க்ரீடியன்ட்டில் ஐஸ்கிரீம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது நாசமாக போச்சு. ஹாய் गाइस, இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சக்கரை, மாம்பழம், காலிஃப்ளவர். என்ன ஃப்ளவர்? என்ன ஃப்ளவர் இருக்கு? கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் வச்சு இன்னைக்கு ஐஸ்கிரீம் செய்ய போறோம். என்ன ஐஸ்கிரீம்னா புடிச்ச மேங்கோ ஐஸ்கிரீம். மேங்கோ ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். பாதி சக்கரை சாப்பிட சூப்பரா இருக்கும். அப்படியே சக்கரை பாதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி லைக் பண்ணுங்க. பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த விளங்காத ஐஸ்கிரீமுக்கு நான் கொடுத்த இன்ட்ரோவையும் நீங்களே பாருங்களேன் ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஐஸ்கிரீம் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். எப்படி நம்ம வந்து ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம்னு. இது வந்து பேசிக்காக என்னென்னா பால் கூட சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் அந்த அதே நம்ம எடுத்து வச்ச பால்லையும் வந்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி வந்துடுது. அது கூட வந்துட்டு மேங்கோ பியூரி போட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஒரு 8 hour கழித்து திரும்ப எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா திரும்ப அரைச்சி வைக்கணும். அந்த மாதிரி தான் நான் 2 டைம் பண்ணேன். ஆனால் எனக்கு சரியாக வரல. நான் எந்த இடத்துல தப்பு பண்ணேன் அப்படின்னு தெரியல. அளவு மிஸ்டேக்கா இல்லை எப்படி சொல்கிறது, நான் ஏதோ எங்களுக்கு எங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் வேறு கரண்ட் வேறு போய் வந்துச்சு ரொம்ப. அதனாலயான்னு தெரியல. ஐஸ்கிரீம் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. நல்லா கொலன்னு இருக்கு. ரொம்ப ஆசையாக வந்துட்டு ஃப்ரீசர்லாம் வச்சுட்டு எப்படா விடியும், எப்படா ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒருத்தன் எந்த அளவுக்கு அந்த ஐஸ்கிரீம் மேலே ஆசையாக இருந்தானோ நீங்கள் ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்க அந்த கிளிப்பிங்ஸை. அதை வாயிலே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஐயே இன்னும் கொலந்தான் இருக்கிறது. சரி, இதை அரைச்சி மறுபடியும் வச்சு பார்ப்போம். மனம் தளராமல் மறுபடியும் அரைச்சி வச்சு பார்த்தேன், வரல. நம்ம வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம் பண்ணோம். அந்த ஐஸ்கிரீம் நானும் அரைச்சி வச்சு பார்க்குறேன், இப்படி கொலந்தான் இருக்கு. ஐஸ்கிரீம் மாதிரியே வரல. அதனால் சக்ஸஸ்ஃபுல்லி ஐஸ்கிரீம் ஃபெயிலியருங்கிறத நான் அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன்.